வணக்கம். பாரம்பரிய உணவு பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு காராமணி வச்சு செய்கிற ஒரு கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு செய்கிறது எப்படி, இது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த காராமணி குழம்பு செய்யறதுக்கு 1/4 கப் காராமணி, 1/4 கப் கொள்ளு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, தக்காளி 1, கத்திரிக்காய் 100லேருந்து 150 கிராம், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், வடகம். காராமணியும் கொள்ளையும் முன்னாள் நைட்டு நல்லா ஊற வச்சிட்டா தான் அடுத்த நாள் குழம்பு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஊற வச்ச கொள்ளு காராமணியை குக்கரில் இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் காராமணி கொள்ளு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ இதை ஒரு கடாயில் தான் தாளிக்க போகிறோம். எப்போவுமே மண் சட்டியில் இது மாதிரி காரக்குழம்பு செஞ்சோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 நாள் ஆனாலும் குழம்பு கெட்டு போகாது. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, வடகம், வெந்தயம் இதை 3த்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். இது பொரிஞ்சிட்டே இருக்கிறப்பவே 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுறதை விட சின்ன வெங்காயத்தில் செஞ்சோன்னா ருசியும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நம்ம பாரம்பரிய உணவுனாலே அதில் நம்ம சேர்க்குற முக்கியமான பொருட்களில் நல்லெண்ணெய் ஒன்று, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் இதை சேர்த்து சமைச்சாலே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா குழைவாக வதக்கணும். காய்கறி எவ்வளோ நேரம் எண்ணெயில் வதங்குதோ அப்போ தான் உங்களுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காய் வேகிறப்போவே வதக்கிறப்போவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு கடைசியில் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கடைசியில் நம்ம டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளேயே புளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக லைட்டாக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, முருங்கைக்காய் அது மாதிரியான காய்கறியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கு கலர் நல்லா இருக்குது பாருங்கள். இதே பதத்தில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க புளிக்கரைசலை ஊற்றி கொதிக்க வைக்கணும். புளிக்கரைசல் கொதித்து அது கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளேயே இந்த காய்கறி நல்லா இதுலேயே வெந்துடும். புளி தண்ணி, மிளகாத்தூளில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு குழம்பு நல்லா கெட்டியாகி அது மேலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை பிரமாதமாக இருக்கும். அடுத்தது வேக வச்ச காராமணி கொள்ளு பயிரை இதில் சேர்த்துற போகிறோம். சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிற இந்த மாதிரி பயிர் வகைகளை வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா இதில் தேவையான அளவுக்கு புரத சத்து, நார் சத்து எல்லாமே கிடச்சிரும். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. சாதத்தில் டைட்டாக போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.